இரும்பு ஸ்க்ரப் பயன்படுத்தி பாத்திரம் வாஷ் பண்றீங்களா? ரொம்ப சீக்கிரத்தில் தேஞ்சு போகுதா? இப்படி பண்ணா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். பலரது வீடுகளில் பாத்திரம் தேய்ப்பதற்கு பச்சை நிற ஸ்க்ரப்பை பயன்படுத்துவார்கள். கூடவே இரும்பு ஸ்க்ரப்பையும் பயன்படுத்துவார்கள். விலை மலிவான இந்த இரும்பு ஸ்க்ரப்பை வாங்கினாலும் பயன்படுத்திய சில நாட்களிலேயே இந்த ஸ்க்ரப் துருப்பிடிக்க தொடங்கிவிடும். மேலும் ஸ்க்ரப்பில் இருக்கும் சிறிய சிறிய துகள்கள், அதாவது சின்ன சின்ன கம்பிகள் அனைத்தும் பாத்திரத்தின் இடுக்கில் மாட்டி அறுபட்டு பாத்திரத்தோடு காணப்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பெரிதாக கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு சிறிய விஷயத்தை செய்தாலே நீண்ட நாட்கள் இந்த ஸ்க்ரப்பை நாம் பயன்படுத்தலாம். கேஸ் அடுப்பில் இரும்பு ஸ்க்ரப் போடுவதற்கு ஏற்ப ஒரு பாத்திரத்தை வைக்க வேண்டும். அதில் போதிய அளவு தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும். தண்ணீர் நன்றாக கொதிக்க தொடங்கிய போது நாம் புதிதாக வாங்கியிருக்கும் இரும்பு ஸ்க்ரப்பை அந்த கொதிக்கும் தண்ணீரில் போட வேண்டும். ஒரு தேக்கரண்டி அளவு ஷாம்பு அல்லது நாம் அன்றாடம் பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் லிக்விடை அந்த பாத்திரத்தில் சிறிதளவு ஊற்ற வேண்டும். கேஸ் அடுப்பை குறைந்த தீயில் வைத்து கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் தண்ணீரோடு சேர்ந்து இரும்பு ஸ்க்ரப்பும் கொதிக்க விட வேண்டும். அந்த ஸ்க்ரப் சூட்டிலேயே அந்த இரும்பு ஸ்க்ரப்பும் இருக்க வேண்டும். 5 நிமிடங்களுக்கு பிறகு பாத்திரமும் அதில் இருக்கும் தண்ணீரும் ஆறிய பிறகு அந்த இரும்பு ஸ்க்ரப்பை வெளியே எடுத்து பார்க்கும்போது முதலில் ஸ்க்ரப் வாங்கும் பொழுது இருந்ததற்கும் பின்னர் இப்போது இருக்கும் ஸ்க்ரப்புக்கும் ஏராளமான வித்தியாசம் தென்படும். பிறகு இந்த ஸ்க்ரப்பை கொண்டு நாம் பாத்திரம் கழுவலாம். இப்படி செய்வதன் மூலம் நீண்ட நாட்கள் இந்த இரும்பு ஸ்க்ரப்பை பயன்படுத்தி நாம் பாத்திரம் தேய்த்தால் பாத்திரம் நன்றாக பளபளப்பாக இருப்பது மட்டுமின்றி கைகளில் அறுத்து விடுமோ என்ற பயம் இருக்காது. பொதுவாக நம் முன்னோர்கள் பாத்திரம் கழுவ வீட்டில் உள்ள தேங்காய் நாரை கொண்டு அடுப்பு எரிக்கும் சாம்பலை வைத்து பாத்திரம் கழுவுவார்கள். இதனால் பாத்திரம் வெண்மையாக இருக்கும். அதே நேரத்தில் எந்தவித நோய் அண்டலுக்கும் நாம் உட்பட மாட்டோம். தேங்காய் நாரை கொண்டு தேய்க்கும் வழக்கம் கிராமப்புறங்களில் இன்றளவும் இருக்கிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் அது மாறிவிட்டது. பொதுவாக தேங்காய் நார் எந்த உடல் உபாதையையும் ஏற்படுத்தாது. அதே போன்று சாம்பலும் இயற்கைக்கு உகந்தவை. ஆனால் காலம் மெல்ல மெல்ல மாறிய நிலையில் தேங்காய் நார் போய் இரும்பு ஸ்க்ரப், பச்சை நிற ஸ்பாஞ்ச் என விதவிதமாக வந்துவிட்டது. இவை அனைத்தும் நமக்கு கெடுதல் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நகர்ப்புறங்களில் சாம்பலுக்கு எங்கு செல்வது? எது எப்படியோ இரும்பு ஸ்க்ரப்பை கடையில் இருந்து வாங்கும் போது இருப்பதை காட்டிலும் மேலே சொன்னது போன்று நாம் செய்து பின்னர் பயன்படுத்தினால் ஓரளவு நன்மை ஏற்படும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.